ஹாய், praise the Lord. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ரிசரக்ஷன் டே விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. நம் இயேசு உயிர்த்தெழுந்தார், நம் இயேசு மரணத்தை ஜெயித்தார், நம் இயேசு பாதாள வல்லடையை அவர் தகர்த்தெறிந்தார், நம் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விஷஸை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். என் அருமை சகோதரனே, சகோதரியே, நம் தேவன் நமக்காக அனுப்பின அவருடைய ஒரே பேரான குமாரன், அதற்கு பிறகு நமக்காக இங்கே உலகத்தில் இருக்கிற தேற்றரவாளன் என்று சொல்லி நாம் யாவரோடும் அவர் இருக்கிறார் என்பதற்கான உறுதியை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே நாம் மனமகிழ்ச்சியாக இருப்போம். இந்த மனமகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த மனமகிழ்ச்சியில சுவிசேஷ பாரத்தை நம் இருதயத்தை கொண்டவர்களாக இருப்போம். சுற்றி நிறைய காரியங்கள் நடக்கலாம், நமக்கு சாத்தியமில்லாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். உலகத்தில் நீ வாழ முடியாது, பணத்தை சேர்த்து வைக்கணும், பொருளை சேர்த்து வைக்கணும், நிறைய உணவுகளை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பயத்தை நமக்கு காட்டும்படிக்கான வாழ்க்கை முறைக்குள்ள நாம தள்ளப்படலாம். ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, நமக்கு நன்மை குறைவுபடாது. இந்த நாளிலும் நம் மனமகிழ்ச்சியோட இந்த ஜெபங்களுக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த விஷ் சொல்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை நேரடியாக பார்த்து சொல்லணுன்ற விருப்பம், ஆனால் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்வதற்கான சாத்தியம் இல்லை. ஒரு நாள் நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் முகமுகமாக சந்திப்போம். அன்னைக்கு சொல்கிறேன். அல்லது வரக்கூடிய 11ஆம் தேதி இந்த மாதம் 2வது சனிக்கிழமை காரமடையில் அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் இருக்குது. அங்கே பார்க்க முடியலனாலும் 3வது சனிக்கிழமை சாத்தூர், விருதுநகர் சாத்தூரிலே அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் இருக்குது. இந்த 2 கூட்டம் தான் தமிழ்நாட்டில் நாம் ஓப்பனாக நடத்துகிறோம். இந்த 2 கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் முகமுகமாக சந்தித்து அந்த நாள் உங்களுக்கு நான் க்ரீட் பண்ணுறேன். பட் ஸ்டில் என்னுடைய உள்ளம் பூர்வமான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிக்கங்க. உங்களுக்காக நானும் என்றைக்குமே ஜெபித்து கொண்டே இருப்பேன். உங்களுடைய தேவைகளில் நிச்சயமாக என்னுடைய ஜெபம் உங்களுக்கு இருக்கும். தேவன் தாமே இந்த நாளிலும் வரக்கூடிய நாட்களிலும் மனமகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கட்டும். தேவ நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. நானும் ஊழியன் ரோஷன் ஷான். இந்த செய்தியை முடிஞ்சால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வாழ்த்துதல் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.